நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஸ்தோத்திரம் நேரத்திலையும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கொஞ்ச நேரம் கவனத்தை நாம் திருப்ப போகிறோம். ஆமீன். தீத்துவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அவருடைய 7வது வசனத்தை வாசிக்கலாம். தீத்துவின் புஸ்தகம் 3:7. அவர் தம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, நான் தொடர்ந்து இந்த பரிசுத்த ஆவியானவர் எதற்காக, இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது என்ன நடக்கும் என்று சொல்லியும் இந்த பகுதியில் சில காரியங்களை காண்பித்து தொடர்ந்து அடுத்த பகுதியில் உங்களை அந்த அபிஷேகத்திற்குள்ளாக நடத்தும்படியாக ஆவியில் ஏவப்படுகிறேன். ஆமீன். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. தேவையான வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. கரமை ஏற்றி போற அல்லேலூயா சொல்லிருங்க பார்க்கலாம். ஆமீன். கையை பிடிச்சு கேளுங்க. உற்சாகமா இருக்கிறீங்களா? நல்ல ஜெபிக்கிறீங்களா? நல்ல ஜெபிக்கணும், நல்ல உற்சாகமா இருக்கணும். ஆமீன். கர்த்தர் நல்லவன். ஒரு கையை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிருங்க பார்க்கலாம். வாய் திறந்து. நல்லா வரலையே, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆமீன். உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும். அப்ப ஸ்தோத்திரம் பண்ண 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 என்ன பெருகிட்டு இருக்கும்? கிருபை பெருகிட்டே இருக்கும். ஆமீன். நம்முடைய வாய் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற துதியினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் அந்த மகத்துவத்தினாலும் எப்பொழுதும் நிறைந்திருப்பதாக. அப்போ ஒருக்கா கூட கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமே. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும், நல்ல துதிக்கணும். சிலர் பார்த்தீங்கன்னா துதிக்கவே மாட்டாங்க, வாய் அப்படி மூடி வச்சுட்டு அப்படி இருப்பாங்க. ஆமீன். ஸ்தோத்திரம். ஒரு டாக்டர் இருந்தாங்க. டாக்டர் அவங்க எப்போ பார்த்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுவாங்களாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமே. ஒரு ஆளுக்கு இன்ஜெக்ஷன் போட்டாலும் ஸ்தோத்திரம் பண்ணுவாங்களாம். டேப்லெட் கொடுத்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுவாங்களாம். பிள்ளை பிறந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுவாங்களாம். ஆமீன். ஒரு ஆள் மரித்து போனாலும் ஸ்தோத்திரம் பண்ணுவாங்களாம். எதற்கெடுத்தாலும் இந்த டாக்டர் எப்பொழுதும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்படின்னு வாயை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்பாங்களாம். ஆனபடினால் அங்கே இருந்த டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து, நர்ஸும் மற்ற டாக்டர்ஸும் சேர்ந்து இந்த டாக்டருக்கு ஒரு பேர் போட்டாங்க. என்ன பேருன்னா ஸ்தோத்திரம் டாக்டர். ஆமீன். ஏன்னா இவங்க எப்பொழுதும் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பேர் போட்டாங்க, ஸ்தோத்திரம் டாக்டர். நம்ம ஆட்களும் பேர் போடுகிறதுல ரொம்ப கெட்டிக்காரங்க. ஒரு சர்ச்சுக்கு பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். அந்த சர்ச்சில் உள்ள பாஸ்டருக்கு பேர் போட்டிருந்தாங்க கிராமர் பாஸ்டர். ஆமே. என்ன பாஸ்டர்? நான் கேட்டேன், ஏன் கிராமர் பாஸ்டர்னு பேர் போட்டிருக்கிறீங்கன்னு. அவங்க சொன்னாங்க, இவர் ஆங்கிலத்தில் கிராமர் எடுப்பது போல பிரசங்கம் பண்ணுவார், ஆனபடினால் இவருக்கு கிராமர் பாஸ்டர்னு பேர் போட்டிருக்கிறோன்னு. இன்னொரு சர்ச்சுக்கு பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். அந்த சர்ச்சில் இந்த பாஸ்டருக்கு பேர் போட்டிருந்தாங்க அபிஷேகம் பாஸ்டர். நான் கேட்டேன், ஏன் அபிஷேகம் பாஸ்டர்னு பேர் போட்டிருக்கிறீங்கன்னு. அவர் எப்பொழுதும் ஆவியில் நிரம்பிட்டே இருப்பார், ஆனபடினால் அவருக்கு அபிஷேகம் பாஸ்டர்னு பேர் போட்டிருக்கிறேன்னு. ஆமீன். ஒரு பைபிள் ஸ்கூலில் ஒரு மாணவன், அவனை பிரசங்கம் பண்ண சொன்னால் ஒரு நாளே எழும்ப மாட்டான். ஆமீன். ஒரு நாள் சொன்னாங்க, என்னை கண்டிப்பாக பிரசங்கம் பண்ணித்தான் ஆகணும்னு. ஆமீன். அவன் எழும்பி நின்று பிரசங்கத்திற்கு தலைப்பு கொடுக்கிறான். ஆமீன். இயேசு இருதயத்தை கீறினார், வஸ்திரத்தை கீறினார், ஆபிரகாம் விறகை கீறினார். அங்கே இருந்த மாணவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு பேர் போட்டாங்க, கீரி பாஸ்டர். ஆமீன். அப்போ பேர் போடுகிறதுல நம்ம ஆட்கள் ரொம்ப கெட்டிக்காரங்க. ஆமீன். பவுலுக்கு நிறைய பேர் போட்டிருந்தது. பவுல் என்கிற தேவ மனிதனுக்கு நிறைய பேர் போட்டிருந்தாங்க. யூபித்தர் என்றும், வாயாடி என்றும், மெர்க்குரி என்றும், உலகத்தை கலக்கிறவர் என்றும் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. இதே போல இந்த டாக்டருக்கும் ஒரு பேர் போட்டிருந்தாங்க. என்ன டாக்டர்னா ஸ்தோத்திரம் டாக்டர். இவர் எப்பொழுது என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறபடினால் இவருக்கு ஸ்தோத்திரம் டாக்டர்னு பேர் போட்டிருந்தாங்க. ஒரு நாள் இந்த ஸ்தோத்திரம் டாக்டர், ஆமீன், இன்னொரு டாக்டரை பார்க்கும்படியாக அவருடைய வீட்டுக்கு போறாங்க. போனா அங்கே பெரிய காம்பவுண்டு கட்டப்பட்டு பெரிய கேட்டு போடப்பட்டிருந்தது. இந்த டாக்டர் என்ன செய்தாங்கன்னா, கேட்டை திறந்து உள்ள போன உடனே ஒரு அல்சிஷனா வவ்வுன்னு குறைத்து கொண்டு வந்தது. இந்த டாக்டர் சொன்னாங்க, சோத்திர 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 சோத்திரன்னு சொன்னாங்க. இந்த நாய்க்கு என்னடா இது புதிய பாசையா இருக்குன்னு சொல்லிட்டு வந்த வேகத்தில் திரும்ப போய்விட்டது. ஆமேன். நான் ஒரு சத்தியத்தை சொல்றேன், அவங்க வீட்டை நாயை வச்சு காக்கப்படாது. ஒவ்வொரு வீட்டுக்கு போனா ஆமீன் போர்டு வேற எழுதி வைத்திருக்கிறார்கள், நாய்கள்
கவனம். ஆமென். ஒவ்வொரு வீட்டுக்கு போனா பேய் போல நிக்குது நாய். ஸ்தோத்திரம். நம்ம வீட்டை நாய் காக்கப்படாது, நம்ம வீட்டை தேவதூதர்கள் காவல் பண்ணணும். கையை பிடிச்சு சொல்லுங்க, நம்ம வீட்டை நாய் காக்கப்படாது, நம்ம வீட்டை தேவதூதர்கள் காவல் பண்ணணும். ஆமே. எங்க சர்ச்சில் இருக்கிற வீடெல்லாம் விசிட் பண்ணப்போ, வீடு விசிட்டிங் போய், அப்போ ஒரு வீட்டுக்கு போனா அங்க 2 நாய் உண்டு, இவ்வளோ ஹைட்டாக இருக்கும். அப்போ நான் போச்சமே கேட்டுட்டு போவேன், உங்க நாய் எங்க அப்படின்னு. அவங்க சொல்லாங்க, பாஸ்டர் ஒன்றும் இல்லை, வாங்க பாஸ்டர், ஒன்று கெட்டி போட்டிருக்கிறோம், இல்லாட்டா அடைச்சி போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ நான் அந்த வீட்டில் போய் ஜோம் பண்ணிட்டு வருவேன். ஒரு நாள் இதே போல் கேட்டுட்டு போகிறேன், உங்கள் நாய் எங்கே அப்படின்னு. அவங்க சொன்னால், வாருங்க பாஸ்டர், ஒன்றும் இல்லை, நாய் அடைச்சி போட்டிருக்குன்னு. நான் அந்த வீட்டில் ஜோம் பண்ணேன். ஜோம் பண்ணி முடிச்சுட்டு சொன்னேன், எனக்கு இந்த பேயை கண்டு பயம் இல்லை, நாயை கண்டு தான் பயம். ஏன்னா பைபிள் அப்படி தான் சொல்லுங்க, நாய்களுக்கும் சுண்ணத்துக்காரர்களுக்கும் எச்சரிக்கையாக இருங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன், ஜெபம் முடிச்சாச்சு, எனக்கு பேயை கண்டு பயம் இல்லை, நாயை கண்டு தான் பயம், உங்கள் நாய் எங்கே அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, பாஸ்டரே ஒன்றும் இல்லை பாஸ்டரே, நீங்கள் போங்க பாஸ்டரே, நாயை அங்கே அடைச்சி போட்டிருக்குன்னு சொன்னாங்க. நான் ஜோம் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே இறங்கினதான் உண்டு, ஒரு நாய் ஓடி வந்து என் தொடைய ஒரு அப்பு. நான் நினச்சேன் மொத்த தொடையும் போச்சுன்னு. ஆமே. அடுத்த பக்கம் நாய் வந்து அடுத்த நாய் நிற்குது. நான் அடிக்க கொண்டு போகிற ஆட்டை போல இப்படியே நிற்கிறேன். ஆமே. நான் மட்டும் கொஞ்சம் அசைஞ்சிருந்தா அன்னைக்கு 2 சாத்தி எனக்கு சோழியே முடிச்சிருக்கோம். ஆமீன். கதவை திறந்து வந்து கேட்டாங்க, பாஸ்டரே கடிச்சிட்டா பாஸ்டரே. ஆமீன். கவனிக்கணும். அப்ப நம்ம வீட்டை எது காக்கப்படாது? நாய் காக்கப்படாது. நம்ம வீட்டை யார் காவல் பண்ணணும்? இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா, சாப்பாடு கொடுத்து வளர்த்த அப்பா அம்மாவும் ரோட்ல பிளாட்பாரத்தில் நாயையும் பூனையும் மெத்தையிலையும் சோபா செட்டிலையும், அப்பனுக்கு அம்மைக்கும் தவிச்ச வாய்க்கு தண்ணி இல்லை, நாய்க்கு சிக்கனும் மட்டனும் பீஃபும் ஆக்கும். ஆமேன். சரி போகட்டும், இப்போ ஒரு அல்லேலியா சொல்லிருங்க. அப்ப கவனிக்கணும் தேவ பிள்ளைகள். இந்த டாக்டர் அங்க போனாங்களா, இந்த நாய் வவ்வுன்னு குறைச்சிட்டு வந்ததா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொன்னாங்க, நாய் திரும்ப போச்சு. அப்ப அந்த வீட்டில் இந்த டாக்டர் வெளியே வந்தாங்க கதவை திறந்து. அந்த டாக்டர் புரிந்தது, நம்ம வீட்டில் ஸ்தோத்திரம் டாக்டர் வந்திருக்கிறாங்க. ஆமீன். ஸ்தோத்திரம். இப்போ இந்த ஸ்தோத்திரம் டாக்டர்கிட்ட அந்த டாக்டர் கேட்டாங்களாம், நீங்க ஒரு நாள் இருட்டி விடிந்தால் ஒரு நேரம் ஸ்தோத்திரம் பண்ணால் போதுமே, எப்பொழுதும் ஏன் ஸ்தோத்திரம் 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 அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு. உடனே இந்த ஸ்தோத்திரம் டாக்டர் அந்த நாயை பார்த்தாங்க. ஆமே. நாய் என்ன செஞ்சுன்னா வாலை ஆட்டிகிட்டே இருந்தது. உடனே இந்த ஸ்தோத்திரம் டாக்டர் அந்த டாக்டர்கிட்ட கேட்டாங்களாம், ஒரு நாள் இருட்டி விடிந்தால் இந்த நாய் ஒரு நேரம் வாலை ஆட்டின போதுமே, எப்பொழுது ஏன் வாலை ஆட்டிக்கொண்டே இருக்குதுன்னு. உடனே அந்த டாக்டர் சொன்னாங்களாம், நாங்கள் இதற்கு ஆகாரம் கொடுத்து வளர்க்கிறபடியினால் நன்றியை தெரிவிக்கும்படியாய் வாலை ஆட்டிக்கொண்டே இருக்குன்னு சொன்னாங்களாம். உடனே இந்த ஸ்தோத்திரம் டாக்டர் கேட்டாங்களா, நாயை வீட்டுக்குள்ள வச்சு வளர்ப்பீங்களா வெளியே வச்சு வளர்ப்பீங்களான்னு. ஆமீன். ஸ்தோத்திரம். உடனே அந்த டாக்டர் சொன்னாங்களா, நாயை வெளியே வச்சு தான் வளர்ப்போம், உள்ள வச்சு வளர்த்தா என்ன நடக்கும், எப்பொழுதும் வேஸ்ட் துடைக்க ஒருத்தன் பின்னாடி வேஸ்ட்டை கொண்டு போக வேண்டியதான். அப்ப இந்த டாக்டர் சொன்னாங்களா, ஸ்தோத்திரம் டாக்டர் சொன்னாங்களாம், ஆகாரம் 2 நேரம் ஆகாரம் கொடுத்து வளர்க்கிற நாய்க்கு இவ்வளவு நன்றி இருக்குமானால், நான் ஒன்றுமில்லாமல் இருந்தேன், நான் கஷ்டத்தில் இருந்தேன், நான் தாழ்வில் இருந்தேன், இன்னைக்கு தேசத்தில் என்னை ராஜாவை போல கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அந்த தெய்வத்தை நான் எப்பொழுதும் துதித்து கொண்டே இருப்பேன், அந்த தெய்வத்தை நான் எப்பொழுதும் மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பேன். ஒரு நாள் தாழ்வில் கிடந்தோம், ஒரு நாள் கஷ்டத்தில் கிடந்தோம், ஒரு நாள் குப்பையில கிடந்தோம், ஒன்றுமில்லாமல் இருந்தது, உடுதுணிக்கு மறுதுணி இல்ல, ஒரு நேரம் ஆகாரத்திற்காய் கஷ்டப்பட்டோம். இன்னைக்கு அப்பா தேசத்தில் நம்மை ராஜாவை போல உயர்த்தி வைத்திருக்கிறாரு. அந்த தெய்வத்தை எப்பொழுதும் துதித்து கொண்டே இருக்கணும். அப்ப இப்போ ஒருக்க வாய்களை திறந்து எல்லாம் இருக்கிற இடத்துல ஒரு நிமிடம் எழும்பலாமா? ஒரு 2 நிமிடம் நல்லா துதிச்சிட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க போறோம். நல்ல ஆமீன். வாய் திறந்து நல்ல துதிக்கணும். ஆமே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன்,
எந்த வேளையிலும் அல்லேலூயா சொல்லுங்க. துதின்னா சும்மா இல்ல, துதிக்கு வல்லமை உண்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ கோட்டையை சுற்றி துதித்த பொழுது அந்த எரிகோ என்ன செய்தது? விழுந்தது. எரிகோ கோட்டை என்பது 8 ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டப்பட்டதான கோட்டை. அதனுடைய மதிலுடைய உயரம் 30 அடி உயரம், அவருடைய வீதி 20 அடி வீதி. ஆமீன். 30 அடி உயரம், ஆமீன், 20 அடி வீதி. 8 ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டப்பட்ட அந்த கோட்டை அவர்கள் சுத்தி துதித்த பொழுது எரிகோ விழுந்தது. இந்த ஜெபத்துல நம்மை சுற்றி கட்டி வைத்திருக்கிற எல்லா எரிகோவும் விழ வேண்டும். எல்லா எரிகோவின் வல்லமை விழ வேண்டும். ஆமென். கையை பிடிச்சு சொல்லுங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும், நல்ல துதிக்கணும். துதிக்கு வல்லமை உண்டு. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய நான் சொன்னேன்ல காலையில கிருபாசன சாதையா. ஆமே. நான் 8ஆம் மட கிருபாசன சர்ச்சில் கன்வென்ஷன்ல பேசினேன். அப்ப இருந்ததான பாஸ்டர் ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. அந்த 8ஆம் மட சர்ச்சுக்கு ஆமீன் டாய்லெட்டுக்கு குண்டு வெட்ட போனா எங்கேயுமே குண்டு வெட்ட முடியாதான், எல்லா இடத்துலையுமே பாறையாம். அப்படினால் அந்த பாஸ்டர் ஒரு நாள் சாதையாவை போய் பார்த்து விஷயத்தை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களாம். போய் சொன்னாங்களாம், பாஸ்டர் டாய்லெட்டுக்கு குண்டு வெட்ட போனா எங்கேயுமே குண்டு வெட்ட முடியல, எல்லா இடத்துலையுமே பாறையா இருக்குன்னு. உடனே சாதையா தாடியும் தடவி தடவி ஸ்தோத்திரம் 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 அவர் சொன்னாரா, அந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு முந்திரி மூடு இருக்குது, அந்த முந்திரிக்க மூட்டிலேருந்து இவ்வளவு அளவு எடுத்து வை, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்து சொன்னாரா, இந்த சர்ச்சுக்கு பேக்கு அத்தத்திலேருந்து இவ்வளவு எடுத்து வை அளவு, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்து சொன்னாங்களா, ஒரு காம்பவுண்டு கெட்டு இருக்குது, அந்த காம்பவுண்ட்லேருந்து இவ்வளவு அளவு எடுத்து வை, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். போய் குண்டை வெட்டுன்னு சொன்னாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சாதையா இருந்தது காஞ்சி ரோட்ல, குண்டு வெட்ட வேண்டியது 8ஆம் மடையில. ஆமீன். அப்படியே சாதையா சொன்னது போல அளவை எடுத்துக்கொண்டு வச்சாங்களா, குண்டு ரெடி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாத்தீங்கன்னா அந்த ஸ்தோத்திரத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு பாருங்க, அந்த துதிக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு பாருங்க, அந்த துதிக்கு எவ்வளவு சக்தி இருக்கு பாருங்க. அப்ப அத்தனை பேரும் துதிக்கணும். துதியினால் ஜெயம் கிடைக்கும், துதியினால் விடுதலை கிடைக்கும். நம்புகிற பிள்ளைகள் இடி முழக்கமா அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இப்போ இருக்க கையை எப்படி சொல்லுங்க, கையை கெட்டி நிக்க கூடாது, நல்ல கையை தட்டி நல்ல 2 நிமிடம் துதிக்க போகிறோம். ஒரு பெரிய பிரசன்னம், ஒரு பெரிய மகிமை இந்த இடத்தை நிரப்ப போகிறது, ஒரு விடுதலை உண்டாக போகிறது. அப்ப இப்ப கை தட்டலாமா எல்லா தேவ பிள்ளைகளும்? எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலும் நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே வாழ்விலும் நீரே, வாரியில் நீரே என் வாரியில் நீரே, வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, வாரியில் நீரே என் வாரியில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். 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 இயேசுவிடத்தில் சித்தமே அவர், இன்னல் வேளையில் என் மாறினானே சார், துன்ப நேரத்தில்
அதிசயம் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் 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 துதிப்பேன். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நாம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகினார். நாம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகினார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். 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 வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லவர் இயேசுவே, வல்லமை உண்டே உண்டே, அற்புத வல்லமை அட்டுக்கோட்டையின் ரத்தத்தினால். வல்லமை உண்டே உண்டே, அற்புத வல்லமை இயேசுவே. வல்லமை உண்டே உண்டே, அற்புத வல்லமை அட்டுக்கோட்டையின் ரத்தத்தினால் ஒளித்தீரும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்னியின் வல்லமை ஒளித்தீரும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்னியின் வல்லமை அசைவாடு ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடு ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடமசைய உள்ள தீரவ இறங்கி வாருமே. வெலநடைய திறப்பிடுவே கடத்தினாவியே, வெலநடைய நிரப்பிடுமே வெலத்தினாவியே நடைய ஊற்றிடுவே ஞானத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இந்த 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 இடமசைய ரகவத்தர சத்தர கத்தல ரகத்தர சத்தர தல ரகத்தர சந்தல ரிகத்தல சந்தல ரகமன ஹத்தல ஹந்தல ரிகமன சந்தல தேவ பிள்ளைகளை நிரப்புகிற நேரம், நிரப்புகிற நேரம், வேலநடைய நிரப்புகிற நேரம், உயிர்ப்பிக்க நிரப்புகிற நேரம், புதுப்பிக்க நிரப்புகிற நேரம், ஓ புதிய வல்லமையை பெற்றுக்கொள்ள நிரப்புகிற நேரம், நிரப்புகிற நேரம். கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஆலயத்தில் தேவ மகிமை, ஆலயத்தில் தேவ பிரசன்னம், ஆலயத்தில் தேவ அசைவாடுதல், குறுக்கலும் நெடுக்கலும். ஓ நம்முடைய இயேசப்பா உலாவி கொண்டு இருக்கிறார். யோவான் 1 அதிகாரத்தில்
வேதத்தில் படிக்கிறோம், நாம் அறியாத ஒருவர் நமக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். நாம் அறியாதவர், நம்முடைய கண்களுக்கு புலப்படாதவர், நம்முடைய கண்களுக்கு தெரியாதவர், நம்மத்திலே ஆவியோடு இருக்கிற தெய்வம். ஓ, நம்மத்திலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஓ, ராகா பாத்தா ராகா ராகா தலா கந்தலா ராகா பாத்தலா சந்தலா ராகா தலா சந்தலா ரிகா பாத்தலா கத்தலா ராகா தலா சந்தராதலா ரகமன கடகதுரியா உடமன சந்தல் கடகதுரியா உடமன கடகதுரியா. ஓ, நாவை கட்டினா, உன் கையை கட்டினா, உன் சரத்தை கட்டினா, நீ துதிக்க முடியாமல், நீ ஜெயம் எடுக்க முடியாமல் கட்டின கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஓ கலந்து விழுகிறது, கலந்து விழுகிறது. கர்த்தருடைய அபிஷேகம் சிம்சோன் மேல் இறங்கின பொழுது அவனை கட்டி வைத்திருந்த எல்லா கட்டுகளும் ஒரு நெருப்பு பட்ட நூல் போல் அற்று போயிற்று. அந்த அபிஷேகம், அந்த அபிஷேகம், அந்த அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது 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 ஒவ்வொரு சிரசிலையும், ஒவ்வொரு அபயத்திலையும், கையில கால்ல, ஓ சதையில, ஓ ராகா தாத்தா ரேகா தாத்தா ராகா சந்தல் ரகத்தலானியா. நல்ல கையை தட்டி விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. ஜெயம் எடுக்க முடியாம, துதிக்க முடியாம தேவ பிள்ளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற அந்த அடிமைத்தனத்தின் கட்டுகள், அந்த அடிமைத்தனத்தின் வல்லமைகள் நீ துதிக்க 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 இப்பொழுது கலந்து விழுந்து கொண்டிருக்கிறது, உடைந்து கொண்டிருக்கிறது, உடைந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் ஜெயத்தை அனுப்பி கொண்டிருக்கிறார். சில பாவ கட்டுகள் உடைந்து விழுது. சில பாவத்தை மேற்கொள்ள முடியல, சில இச்சைகளை மேற்கொள்ள முடியல, சில அசுத்தத்தை மேற்கொள்ள முடியல. உன்னை அடிமைப்படுத்தி உன்னை கட்டி வைத்திருக்கிற சில பாவத்தின் கயர்கள் இப்பொழுது அறுக்கப்படுது. விசுவாசிக்கிற பிள்ளைகள் பாவ கயரை கர்த்தர் அறுத்து தள்ளுகிறார். பாவத்தின் கயர் அறுக்கப்படுகிறது. சில சாப கயர்கள், சில குடும்பத்தின் மேல் கட்டப்பட்ட சில சாப கயர்கள் இப்ப உடைந்து போகுது, இப்ப பொட்டி போகுது. இப்ப கையை தட்டி ஒருக்கா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பாவத்தை மேற்கொள்ள முடியல, அந்த பாவம் உன்னை அடிமைப்படுத்தி நீ ஜெயஜீவியம் பண்ண முடியாதபடி கெடுத்து கொண்டிருக்கிற அந்த வல்லமை இப்பொழுது அழிக்கப்படுகிறது. சில சாப கட்டுகளை கர்த்தர் உடைத்தருகிறார், கர்த்தர் உடைத்தருகிறார். உனக்கு ஜெயம் உண்டாகி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நன்றி ஆண்டவரே. எங்களோடு கூட தொடர்ந்து பேசுங்கப்பா. நல்ல வார்த்தைகளை தாருங்க. ஜனத்தை உயிர்ப்பீங்க, ஜனத்தை பலப்படுத்துங்க, ஜனத்தை புதுப்பித்து கர்த்தர் அனுப்பும்படியா ஜெபிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. உட்காருவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் இங்கே வாசித்ததான இந்த வசனத்துல பரிசுத்த ஆவியை சம்பூர்ணமாய் நம்மேல் பொழிந்தருளினார் என்று வேத புஸ்தகத்தில் நாம் படிக்கிறோம். அப்படியானால் தேவ பிள்ளைகளை, இந்த அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள் வர ஆமீன் வரும் பொழுது என்ன நடக்கிறது? ஆமீன் ஸ்தோத்திரம். இந்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது ஆமீன் ஸ்தோத்திரம் என்ன காரியம் எல்லாம் நடக்குது? துரிதமாய் சில காரியங்களை நேரம் அனுமதிக்கிற மாதிரி நாம் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஸ்தோத்திரம். பிள்ளைகளே, அங்கே பெந்தேகோஸ்தே நாளின் போதே 120 பேர் மேல் வீட்டில் ஒருமனப்பட்டவர்களாய் அவர்கள் கூடியிருக்கிறார்கள். அந்த கூடியிருந்த வீடு முழுவதையும் கர்த்தர் பரிசுத்த ஆவியினால் கர்த்தர் அங்கே நிரப்புகிறார். ஆமீன். சரித்திரம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை சில மனிதர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்களாம். அவருடைய கண்களுக்கு எப்படி தெரிந்தது என்று சொன்னால், அந்த மேல் வீடு முழுவதும் தீ பற்றி எரிகிறதாய் அவருடைய கண்களுக்கு தெரிந்ததாம். ஆனபடினால் ஃபயர் ஆபீஸுக்கு அவங்க போன் பண்றாங்களாம், இப்படி மேல் வீடு தீ பற்றி எரிகிறது அப்படின்னு. ஆனால் அங்கேந்து வந்து பார்த்தா மேல் வீடு தீ பற்றல்ல, அபிஷேகம் என்கிற தீ அங்கே ஊற்றப்பட்டு கொண்டே இருந்ததா. ஆனா உலக பிரகாரமாய் மனுஷனுக்கு அதை பார்த்த பொழுது அங்கே தீ பற்றி பிடிப்பது போல் அவனுக்கு தெரிந்ததாம். அந்த மேல் வீடு முழுவதும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால், அக்னியினால் அது நிரப்பப்பட்டு கொண்டே இருந்ததாம். அப்படியானால் அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த மேல் வீட்டில் ஊற்றப்படுகிறார். இங்கே படிக்கிறோம். ஆமீன். அவர்களுக்குள்ளே இந்த ஆவியானவர் வந்த பொழுது என்ன நடந்தது என்று சொன்னால், பலன் உண்டாயிற்று. ஆமென். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது பலன்,
அப்ப ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது என்ன நடக்குது? ஆமென். நாம் இங்கே வந்து கத்திர புத்திரன்னு ஏதோ பேசிட்டு போவதற்கு அல்ல. பிரின்னு சொல்லிட்டு ஆமீன் பாயையும் சேரையும் உடைச்சி பிரிச்சு மேஞ்சிட்டு போவதற்கு கர்த்தர் அபிஷேகத்தை தரல. எதற்காய் கர்த்தர் அபிஷேகம் தருகிறார்? நம்மை அபிஷேகம் பண்ணியதற்கு ஒரு நோக்கம் உண்டு. எதற்காய் பரிசுத்த ஆவி எனக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது? ஓ, பரிசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் அவனை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆமென். கையை பிடிச்சு சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது உங்களை பலப்படுத்துவார். ஆமென். அப்ப என்ன பலனை ஆண்டவர் தருகிறார் பாருங்கள். லூக்கா சுவிசேஷம் 24:49 படிங்க. லூக்கா 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள். அப்ப கவனிக்கணும், இது என்ன பலம் அப்படின்னா உன்னதத்திலிருந்து வருகிற பலனாய் காணப்படுகிறது. என்ன பலனை ஒரு தேவ பிள்ளைக்குள்ளே கர்த்தர் வைக்கிறார்னா உன்னதத்திலிருந்து வருகிற பலன். நாம் சாப்பிடுகிற சாப்பாட்டினால் வருகிற பலன் அல்ல. நல்ல ஹார்லிக்ஸ் குடிக்கிறதுனாலயோ, பூஸ்ட் குடிக்கிறதுனாலயோ, நல்ல பால் குடிக்கிறதுனாலயோ, நல்ல ஆமீன் கறி சாப்பிடுகிறதுனாலயோ, ஆமீன் நல்ல ஃப்ரூட்ஸ் சாப்பிடுகிறதுனாலயோ, ஆமீன் நல்ல வெஜிடேரியன் சாப்பிடுகிறதுனாலயோ வருகிற பலன் அல்லவே அல்ல. இந்த பலன் உன்னதத்திலிருந்து வருகிற பலனாய் காணப்படுகிறது. இந்த ஜெபத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் மேல் ஒரு பலனை கர்த்தர் தரப்போகிறார். என்ன பலன்னா உன்னதத்திலிருந்து வருகிற பலனாய் காணப்படுகிறது. நீங்க புசியாமல் இருக்கலாம், ஒண்ணு குடிக்காமல் இருக்கலாம், இந்த ஜெபம் முடிகிறது வரை ஒரு தீர்மானத்தோடு இருந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் இந்த ஜெபம் முடிந்து போகும் பொழுது நீங்கள் ஆகாரம் சாப்பிடாததினால் பலன் இல்லாமல் போவதில்லை. கர்த்தர் கொடுக்கிற உன்னதத்தின் பலத்தினால் நீங்கள் நிரப்பப்பட்டு இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு போக போறீங்க. ஆமென். அப்ப கையை பிடிச்சு சொல்லுங்க, காத்திருக்கிற உங்க மேல கர்த்தர் ஒரு பலனை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன பலனா? உன்னதத்திலிருந்து வருகிற பலன். நான் பேசுற தேவ பிள்ளைகளுக்கு புரிகிறதா? புரியுதுன்னு சொன்னா இப்ப கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பலனை நாம் எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். நம்முடைய சரீரத்திலையும் பலன் தேவை. ஆமென், ஸ்தோத்திரம். ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளதாய் காணப்படுகிறது. அப்ப இந்த மாம்ச சரீரத்திலையும் நமக்கு பலன் தேவை. நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்திலையும் பலன் தேவையாய் காணப்படுகிறது. ரெண்டு பலனையும் கர்த்தர் தரப்போகிறார். அதான் ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேக தைலம் அவனுடைய சிரசு வழியாய், அவனுடைய தாடி வழியாய், அவனுடைய அங்கி வழியாய் அந்த அபிஷேகம் அப்படியே பாய்ந்து ஓடுகிறது. அப்ப ஒன்ன புரிந்து கொள்ளணும், இந்த அபிஷேகம் ஊற்றப்படும் பொழுது உங்க தலைக்குள்ள இருக்கிற வலி மாறி போகும், உங்க கண்களுக்குள்ள இருக்கிற வலி மாறி போகும், அந்த பிரஷர் மாறி போகும். ஆமென், ஸ்தோத்திரம். அந்த நரம்புகளுக்குள்ள காணப்படுகிற அந்த பலவீனம் மாறி போகும், அந்த கஷ்டம் மாறி போகும். அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது நம்முடைய மாம்ச சரீரத்தையும் அவர் பலப்படுத்துகிறார், நம்முடைய ஆவியையும் நம்முடைய உள்ளான மனிதனையும் அவர் பலப்படுத்துகிற தெய்வமாய் காணப்படுகிறார். ஆமென். அப்ப ரெண்டிலையும் பலனை தருகிறான். ஆவிக்குரிய ஜீவியம் சில வேளையிலே தள்ளாடி கொண்டே இருக்கலாம். ஆமீன், ஸ்தோத்திரம். எழும்ப முடியாமல், ஆமீன், சோர்ந்து போய் தளர்ந்து போய் ஒரு பின்மாற்ற அனுபவத்தில் காணப்பட்டு கொண்டே இருக்கலாம். பின்மாறி போகிற அனுபவம், ஜெபத்தில் பின்மாற்றம், ஆராதனை பின்மாற்றம், தெய்வத்திற்காய் கொடுக்கிறதுல பின்மாற்றம், பரிசுத்த ஜீவியத்தில் பின்மாற்றம், உபவாசத்தில் பின்மாற்றம், தியாகம் சகிக்கிறதுல பின்மாற்றம், பாடு சகிக்கிறதுல பின்மாற்றம், கர்த்தருக்காய் வைராக்கியமாய் வாழுகிறதுல பின்மாற்றம். இப்படி ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு பகுதியில் நீங்கள் பலனடைந்து பலவீனப்பட்டு கொண்டே இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவ பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்த போகிறாரு. 1 சாமுவேல் 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை படிக்க முடியும். நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்தும் இன்னும் பலவீனன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் தான் நினைக்கிறேன். ஆமீன், ஸ்தோத்திரம். 2வது அதிகாரமா ஒரு வசனம் வரும். ஆமீன். நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்தும் இன்னும் பலவீனமாய் காணப்படுகிறேன்.
ஆமீன், ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லப்பட்டு, மன்னிக்கணும், 2 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 39வது வசனத்தை படிங்க. ஆமீன், 2 சாமுவேல் ஆமீன் 3வது அதிகாரம் 39வது வசனம். நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். பாத்தீங்களா, நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், ஆனா இப்பொழுது எப்படி இருந்து கொண்டிருக்கிறேன்? பலவீனனாய் இருந்து கொண்டே இருக்கிறேன். அப்போ ஒரு பலவீனம் காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் தேவ பிள்ளைகள் பலவீனப்பட்டு நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு கொண்டே இருக்கலாம். இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்குள் கடந்து வர போகிறார். உங்கள் பலவீனப்பட்ட பகுதியை கர்த்தர் பலப்படுத்த போகிறாரு. ஆமென் சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. அப்ப ஒருக்கா கையை பிடிச்சு நல்லா உலுக்கி சொல்லுங்க, எந்த பகுதி பலவீனப்பட்டு கிடக்குதோ அந்த பகுதியை கர்த்தர் இன்னைக்கு பலப்படுத்த போகிறாரு. உங்களுக்கு பலம் தேவையில்லையோ? இந்த ரொம்ப முடியல, ரொம்ப பலவீனப்பட்டு கிடக்குறான், அவனால எழும்ப முடியல, அவனால நடக்க முடியல. அப்ப அவனை உடனே என்ன செய்யறாங்க? ஆமென், ஆம்புலன்ஸை கூப்பிட்டு அவனை மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க. கொண்டு போன உடனே அங்க ஐசியூல கொண்டு போறாங்க. கொண்டு போய் இந்த சீனி கிழங்கு வள்ளி பார்த்துருக்கிறீங்களா, அது மாதிரி கொஞ்சம் அங்கே இங்கே எல்லாம் குத்துறாங்க. ஆமேன், குத்திட்டு ஆமேன் அவனுக்கு நல்ல இன்ஜெக்ஷன் போடப்படுகிறது, நல்ல ட்ரிப் ஏற்றப்படுகிறது, நல்ல டேப்லெட் கொடுக்கப்படுகிறது. பாருங்க, இவன் அந்த இன்ஜெக்ஷன், அந்த ட்ரிப்பு, அந்த டேப்லெட் எல்லாம் உள்ள போன உடனே இப்ப பலவீனப்பட்டு எழும்பி நடக்க முடியாதவன் இப்ப எப்படி ஆயிடுறான்? நல்ல பலப்பட்டுறான், நல்ல எழும்பிடுறான். நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு மருந்து கொடுக்கப்படுகிறது. அபிஷேகம் என்கிற குளுக்கோஸ ஆண்டவர் இன்னைக்கு உள்ள ஏத்தி உங்க பலவீனப்பட்ட பகுதியை கர்த்தர் இன்னைக்கு சரிப்படுத்தி கர்த்தர் அனுப்ப போகிறாரு. நீங்க சொல்லலையே, இடி முழக்கமா அல்லேலியா சொல்லாண்டாமா? நான் இந்த சும்மா பிச்சைக்காரன் கேட்ட போல அல்லேலியா சொல்லுங்க, அல்லேலியா சொல்லுங்க. அவன் அம்மா தர்மம் போடுங்க, அம்மா அம்மா தர்மம் போடுங்கன்னு. இதே போல நாங்க கேட்க வேண்டிய அல்லேலியா சொல்லுங்க, அல்லேலியா சொல்லுங்கன்னு நீங்களே சொல்லணும். கையை பிடிச்சு சொல்லுங்க. வார்த்தை வரும் பொழுது குத்துக்கல்ல போல இருக்கக்கூடாது, நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே. அப்ப கவனிங்க, கர்த்தர் பலப்படுத்துகிறார். என்ன பலனை ஆண்டவர் தருகிறார் பாருங்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனத்தை படிங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளை போல் செட்டை அடித்து எழும்புவார்கள். அப்ப அந்த வார்த்தை கவனிங்க. யாரெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறார்களோ, ஆமென். பாஸ்டர் முதல் ஜெபம் நடத்தும் இந்த வார்த்தை சொன்னாங்க. ஆமென். யாரெல்லாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ, கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் என்ன பலன் அடைவார்கள்? புது பலன் அடைந்து. இப்ப எதுக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிற பாருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஆமென் புது பலன் அடைந்து கழுகளை போல செட்டை அடித்து எழும்புவார்கள். அப்ப நம்ம பார்க்கணும், கழுகு இந்த பூமியில 70 ஆண்டுகள் உயிரோடு வாழும். ஆமென். 70 ஆண்டுகள் கழுகு உயிரோடு வாழும். ஆனால் 40 வயது வரும் பொழுது அந்த கழுகுக்கு பலன் குறைந்து போகும். ஆமென். ஆனபடியினால் அது இப்ப என்ன செய்யணும்? ஒரு பாறையின் மேல் போய் அப்படியே அப்பி கிடக்கும். ஆமென், எனக்கு பலன் இருக்குது அப்படின்னு அது காண்பிக்காது. பலன் குறைந்து போயிட்டா உடனே அது என்ன செய்யணும்? ஒரு பாறைக்கு மேல போய் அப்படியே அப்பி கிடக்குமா. அது இறகுகள் பீட்டைகள் எல்லாம் கீழே விழும். அந்த கொம்பை எல்லாம் பாறைக்கு மேல வைத்து தேய்த்து தேய்த்து அப்படியே உடைத்து தள்ளுமாம். நகம் எல்லாம் கீழே கலந்து போய்விடும். இந்த கழுகு என்ன செய்யணும்? 150 நாள் அந்த அந்த பாறைக்கு மேல அப்படியே அப்பி கிடக்குமாம். அதுக்கு மேல பாம்பெல்லாம் அப்படியே ஏறி போகுமாம். 150 நாள் கழித்து அதுக்கு புதிய சிறகுகள், புதிய அலகுகள், புதிய நகங்கள் எல்லாம் அப்படியே முளைக்க ஆரம்பிக்குமாம். முளைக்க ஆரம்பித்த உடனே இந்த கழுகு என்ன செய்யணும்? இந்த பூமியிலிருந்து 10,000 கிலோமீட்டர் மேல அப்படியே பறந்து எழும்புமா. ஒரு அல்லேலியா சொல்லுங்க. பூமியிலிருந்து 10,000 கிலோமீட்டர் அப்படியே பறந்து அப்படியே மேல எழும்புமா. எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீட்ல அது மேல எழும்புனா 320 கிலோமீட்டர்
ஸ்பீடுல இந்த பூமியிலிருந்து அப்படியே மேல பறந்து எழும்புமா. கவனிக்கணும், நம்ம இன்னைக்கு பிள்ளைகள் பைக்ல போனா 60ல போனாலே 80ல போனாலே பாஸ்டர் ரொம்ப ஸ்பீடா போறான் பாஸ்டர் அப்படின்னு சொல்றோம். ஆனா கழுக பாருங்க, புது பலன் பெற்ற கழுகு இந்த பூமியிலிருந்து 10,000 கிலோமீட்டர் மேல 320 கிலோமீட்டர் ஸ்பீடுல பறந்து எழும்புமா. அதான் பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த கழுகை போல புது பலன் பெற்று மேலே எழும்ப போறீங்க. இந்த ஜெபத்தில் தேவ சமூகத்தில் வந்து இவ்வளவு நேரம் காத்திருக்கிற தேவ பிள்ளையே, இப்ப உனக்குள்ள ஒரு புதிய பலனை, ஒரு புதிய அபிஷேகத்தை, ஒரு புதிய பலனை கர்த்தர் உனக்குள்ளே தரப்போகிறார். இதை வாஞ்சித்தா கையை தட்டி ஒருக்கா பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். ஆமென். கைகளை தட்டி அந்த புதிய பலனை இப்ப கை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. நல்ல கை தட்டணும், வாய் திறந்து ஒரு நிமிடம். கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார். ஒரு புதிய பலன், ஒரு புதிய பலன் இப்ப காத்திருக்கிற பிள்ளைகள் மேல் ஒரு புதிய பலன் ஊற்றப்பட போகிறது. பழைய பலன் அல்ல, நீ பழைய பலத்தோடு போவதில்லை தேவ பிள்ளையே. பழைய அபிஷேகத்தோடு போவதல்ல, பழைய ரசத்தோடு போக மாட்டாய். புதிய துருத்தி, ஆமென். பழைய துருத்தி அல்ல, புதிய ரசம், புதிய அபிஷேகம், புதிய எண்ணெய், புதிய பலன் உனக்குள் இப்பொழுது புறப்பட்டு வருகிறது. இதை வாஞ்சிக்கிற பிள்ளைகள், இதை ஆமென் விரும்புகிற பிள்ளைகள் அத்தனை பேரும் கை தட்டி இப்ப பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். இல்ல 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 இல்ல, நல்ல வாய் திறக்கணும், நல்ல வாய் திறக்கணும். காத்திருக்கிற உங்க மேல ஒரு புது பலன் இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. கர்த்தர் உன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். உன் பலனை புதிதாக்கிக்கொள், உன் பலனை புதிதாக்கிக்கொள். பழைய பலத்தில் உன்னால் ஓட முடியாது, பழைய அபிஷேகத்தில் உன்னால் ஓட முடியாது, பழைய எண்ணெய் வைத்துக் கொண்டு ஓட முடியாது. ஒரு புது எண்ணெய் வார்க்கப்படுகிறது, புது எண்ணெய் அபிஷேகம் பண்ணப்படுகிறது. ஒரு புது அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார், ஒரு புதிய பலனை கர்த்தர் கொடுக்கிறார், ஒரு புதிய ரசம் உனக்கு கொடுக்கப்படுகிறது. கையை தட்டி வாஞ்சித்தா பெற்றுக்கொள், விரும்பினா பெற்றுக்கொள். நீ கீழே பூமிக்குரியவர்கள் அல்ல, நாம் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. இந்த மண்ணை விட்டு மகிமைக்கு பறந்தெழும்ப வேண்டிய கூட்டம். ஓ, இந்த மண்ணின் சாயலை களையணும், இந்த மண்ணை களைந்துட்டு விண்ணவர் சாயல் அடையணும், மகிமையின் மேல் மகிமை அடையணும், மகிமையின் மேல் மகிமை அடையணும். ஓ சீயோன் குமாரத்தி, மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறாள். இந்த மண்ணோடு ஒட்டி கொண்டிருப்பதற்காக அல்ல, ஓ இந்த மண்ணை விட்டு விண்ணுக்கு போகும்படியாய் அழைக்கப்பட்ட கூட்டம், அழைக்கப்பட்ட கூட்டம். அப்ப ஒரு புதிய பலனை பெற்றுக்கொள். இந்த உலகம் தஞ்சம், இந்த உலகம் தஞ்சம். இந்த உலகத்தை பிடித்துக் கொண்டிருப்பதற்காக அல்ல, இந்த உலகத்தை விடணும், இந்த உலக சிநேகத்தை விடணும், இந்த உலகத்தின் ஐக்கியத்தை விடணும், இந்த உலகத்தின் அன்பை விடணும். நம்ம நித்தியத்திற்காக, நம்ம சீயோனுக்காக அழைக்கப்பட்ட கூட்டம். ஓ, ஒரு நாள் காகள சத்தம் தொனிக்கும் பொழுது, ஒரு நிமிஷத்தில், ஒரு நொடி பொழுதில் நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம், மறுரூபமாக்கப்படுவோம். ஓ, புறாவை போல பறந்து எழும்பி அந்த மணி அறைக்குள்ள நம்ம போக போகிறோம். ராகாபா காபாரா கத்தாலா ராகாத்தாலா சந்தல் கடகதுரியா, ராகாத்தாலா சந்தல் கடகதுரியா, உடமன கடகதுரியா, ராகாத்தாலா சந்தல் கடகதுரியா. ஓ, வாஞ்சிக்கிற சின்ன பிள்ளைகள் கண்ணை மூடி ஒருக்க கையை தட்டி அந்த பலனை பெற்றுக்கொள்ளுங்க, அந்த பலனை பெற்றுக்கொள்ளுங்க. காத்திருக்கிற உண்மை கழுகுக்கு ஒத்த பலன் இப்பொழுது இறங்கி வருகிறது, இப்பொழுது இறங்கி வருகிறது. உன் பலவீன சரத்திற்குள்ள, அந்த நரம்புக்குள்ள, அந்த எலும்புக்குள்ள, அந்த இரத்த நாணத்திற்குள்ள, அந்த வெள்ளை அணுக்குள்ள, அந்த சிவப்பு அணுக்குள்ள இப்பொழுது ஒரு பலன் புறப்பட்டு வருகிறது, பலன் புறப்பட்டு வருகிறது. இந்த ஜெபத்துல கொஞ்ச நேரம் தான் வந்து ஜெபித்துட்டு போனேன்னு வந்த கர்த்தர் உன்னை பலப்படுத்திட்டு இருக்கிறாரு. அம்மா, கர்த்தர் உன்னை பலப்படுத்திட்டு இருக்கிறாரு. ரீ கபா பாபா, ரீ கபா பாபா, ரீ கந்தலா சத்தலா, ரா கத்தா தாத்தா, ரே கத்தலா சந்தலா, ரா கத்தலா, ரீ கத்தலா சந்தலா, ரகத்தலா சந்தல் கடகதுரியா. ஏ இல்ல 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 இல்ல, புது பலன் பெற்றுக்கொள்ளணும், புது பலன் பெற்றுக்கொள்ளணும். அத்தனை பேரும் புது பலன் பெற்றுக்கொள்ளணும். ஓ, இந்த பூமியை விட்டு நித்தியத்திற்காய், மகிமைக்காய் அழைக்கப்பட்ட கூட்டம் நாம். ஆமென், 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 ஆமென். அபிஷேகத்துல பறக்கணும், ஆவியில பறக்கணும். இயேசு ஆவியில் கலிகூர்ந்தார், ஆவியில கலிகூர்தல் வரணும். ஓ ஸ்தோத்திரம். பத்ம தீவில நாடு கடத்தப்பட்ட யோவான் கர்த்தருடைய நாள்ல ஆவிக்குள்ளாய் மாறினான். அந்த ஆவிக்குள்ளாய் மாற்றப்படுகிற தன்மை
புதுமை வரணும். இயேசு ஆவியில் களி கூர்ந்தது போல அத்தனை தேவ பிள்ளைகளும் ஆவியில களி கூறணும், ஆவியில பரவசம் அடையணும், ஆவியில மகிழ்ச்சி அடையணும். மாம்சத்தில் அல்ல, ஆவிக்குள்ளான பலன், ஆவிக்குள்ளான சந்தோஷம், ஆவிக்குள்ளான மகிழ்ச்சி, ஆவிக்குள்ளான விடுதலை. உன் ஆவியை சாத்தான் கட்டி வைத்திருக்கிறான். இப்ப அந்த ஆவியை கர்த்தர் கட்டவிழ்த்து விடுகிறாரு. கர்த்தருடைய ஆவியின் ஏவுதலால் ஆலயத்திற்கு வந்தான். இன்னைக்கு ஆவியானவர் ஏவ முடியல. உன் ஆவி கட்டப்பட்டு கிடக்குது. ஆமென், அல்லேலூயா. ஒருக்கா கையை பிடிச்சல, என்ன பாடுபட்டாது அந்த கட்டை அவிழ்த்துருங்க, உங்க வாழ்க்கை ஜெயமா இருக்கும். ஆமென். அப்ப கவனிக்கணும். இந்த கழுகை பாருங்க, இந்த பூமியிலிருந்து 10,000 கிலோமீட்டர் 320 கிலோமீட்டர் ஸ்பீடுல அது மேல பறந்து எழும்புகிற பலனை கர்த்தர் கழுகு கொடுக்கிறார். இந்த கழுகுக்கு இன்னொரு விசேஷித்த தன்மை உண்டு. உலகத்தில் நிறைய பறவைகள் இருக்கிறது. எந்த பறவையும் இந்த கழுகோடு கூட ஈடு கொடுக்கவே முடியாது. ஏன்னா மழை பெய்யும், வெயில் அடிக்கும், காற்றடிக்கும், பனி பெய்யும். இந்த வேற எந்த பறவையும் மழைக்கும், காற்றுக்கும், பனிக்கும், வெயிலுக்கும் ஈடு கொடுக்க முடியாது. ஆனால் கழுகுக்கு ஒரு விசேஷித்த தன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த கழுகு என்ன செய்ய தெரியுமா? மழை பெய்தாலும் சரி, காற்றடித்தாலும் சரி, பனி பெய்தாலும் சரி, அதை அப்படியே தன்னுடைய செட்டையை கொண்டு, தன்னுடைய இறகை கொண்டு அப்படியே கிழித்து எறிந்து விட்டு அது அப்படியே மேல பறந்து எழும்புமா. அப்ப தேவ பிள்ளையே, இந்த உலகத்தில் வாழும் பொழுது நமக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டு, நிறைய உபத்திரவங்கள் உண்டு, நிறைய கஷ்டங்கள் உண்டு, நிறைய வேதனைகள் உண்டு, நிறைய நிந்தைகள் உண்டு. இது ஒன்றையும் பாராதபடி அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ பிள்ளை மொத்த பிரச்சனையும் கிழித்து எறிந்துட்டு மேல பறக்கணும். ஏய், சென்னது புரிந்தா சும்மா இருக்க மாட்டீங்க. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு இயேசு சொன்னாரே. அப்ப இந்த உலகத்தில் நமக்கு பிரச்சனையும் உபத்திரவமும் நாளுக்கு நாள் சில வேளையில பெருகி கொண்டே இருக்கலாம். இந்த 2025 வந்துட்டோம், வாக்குத்தத்தம் கிடைச்சிட்டு இனி பிரச்சனை இல்லன்னு இல்ல. நான் சொல்றேன் பிரச்சனை வரும், நான் சொல்றேன் உபத்திரவம் வரும், நான் சொல்றேன் கஷ்டம் வரும். அந்த கஷ்டத்தை ஒரு தேவ பிள்ளை கிழித்து எறிந்துட்டு மேல பறக்கணும். ஆமென் சொல்லுங்க, கையை பிடிச்சு சொல்லுங்க. உபத்திரவத்தை கண்டு துவண்டு போயிடக்கூடாது, பிரச்சனையை கண்டு துவண்டு போயிடக்கூடாது. ஆண்டவர் சொன்னார் அக்கறைக்கு போங்கன்னு சொன்னாரு. ஆனா காற்றடிக்க ஆண்டவர் சொன்னாரா? சொல்லல. ஆமே, ஸ்தோத்திரம். யோசேப்புக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது, பிரச்சனை வர ஆண்டவர் சொன்னாரா? சொல்லல. தேவ பிள்ளை, பிரச்சனை வரும், உபத்திரம் வரும், அதை மேற்கொண்டு ஒரு தேவ பிள்ளை மேல எழும்பி போகணும். இப்ப கை தட்டுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை உயரே எழும்பிடுவான். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவான். புது பலன் அடைந்திடுவான், நீ புது பலன் அடைந்திடுவான், நீ புது பலன் அடைந்திடுவான், நீ புது பலன் அடைந்திடுவான், புது பலன் அடைந்திடுவான், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றுவே, வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவே. தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவே, வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவே. நல்ல கை தட்டி. புது பலன் அடைந்திடுவான், நீ புது பலன் அடைந்திடுவான், நீ புது பலன் அடைந்திடுவான், நீ புது பலன் அடைந்திடுவான்,
பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். சர்ப்பங்களை மிதிப்பாய், தேள்களையும் மிதிப்பாய், சத்ருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்வாய். சர்ப்பங்களை எடுப்பாய், தேள்களையும் மிதிப்பாய், சத்ருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்வாய். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம், உள்ளான மனுஷனுக்குள் ஒரு புதிய அனுபவத்தை கர்த்தர் தந்து கொண்டே இருக்கிறார். ஆமென், ஆமென். இப்போ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புது பலன் அடைஞ்சிருவீங்களா? இல்லாட்ட என்ன சாறு பிழிஞ்சிட்டு விட்டுருவீங்களா? எத்தனை பேர் புது பலன் அடைவீங்க? கையை பிடிச்சிருங்க. புது பலன் அடைந்து தெய்வத்திற்காக சகல காரியத்தையும் செய்து முடிக்கணும். ஆமென். அப்ப காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு மேல என்ன பலனை கொடுக்கிறார்? கழுகுக்கு ஒத்த புது பலன். அடுத்து பாருங்க, என்னாகமத்தின் புஸ்தகம் 21:8. எகிப்தை விட்டு வெளியே வந்த மனிதனுக்கு காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு. இருக்குதா? இல்லாத 24:8. ஆமென். தேவன் அவர்களை, எத்தனாவது வசனமா? 24:8. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அப்ப அடுத்த என்ன பலன் தரார் பாருங்க, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் தருகிறார். இப்ப கையை பிடிச்சு சொல்லுங்க, இரண்டாவது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை பெற்றுக்கொள்ளணும். ஆமென். அப்ப கவனிக்கணும், காண்டாமிருகத்தின் பலன் எங்க இருக்குன்னா அதுக்கு கொம்புல இருக்குது. காண்டாமிருகத்தின் பலன் எங்க இருக்குன்னா கொம்புல இருக்குது. இந்த கொம்பை கொண்டு ஒரு ட்ரெயினையே காண்டாமிருகம் குத்தி மறிக்குமாம். அவ்வளவு பலனை காண்டாமிருகத்தின் கொம்புல கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்படியானால் எகிப்தை விட்டு வெளியே வந்த ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு பலனை தருகிறார். நான் இப்படியாக சொல்றேன், ஆமென். நமக்கு விரோதமாய் 1000 மந்திரவாதிகள் 10,000 மந்திரவாதிகள் ஒன்று சேர்ந்து மந்திரவாதம் பண்ணினாலும் ஊழியத்தை அழிக்கணும், குடும்பத்தை அழிக்கணும், பிள்ளைகளை நாசமாக்கணும், வியாபாரத்தை நாசமாக்கணும், வாகனத்தை அழிக்கணும்னு எத்தனை மந்திரவாதிகள் சேர்ந்து நமக்கு விரோதமாய் மந்திரவாதம் பண்ணினாலும் அந்த காண்டாமிருகம் ட்ரெயினை குத்தி மறிப்பது போல எத்தனை பேய்கள் எத்தனை வல்லமைகள் நமக்கு விரோதமாய் எழும்பி வந்தாலும் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளை மேல் ஒரு கொம்பின் அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அத்தனை வல்லமையும் தெய்வ பிள்ளைகளை அழிக்கணும். ஆமென். நான் சொல்ற தேவ பிள்ளைகளுக்கு புரிகிறதா? மந்திரவாதம் செய்யட்டும், ஏவல் பண்ணட்டும், சூனியம் பண்ணட்டும், தகடு வைக்கட்டும், ஊழியத்தை அழிக்க செயல்படட்டும், ஆனால் காண்டாமிருகம் எப்படி கொம்பை கொண்டு குத்தி மறிக்கிறதோ அதே போல அபிஷேகத்தினால சகல வல்லமையும் தேவ பிள்ளைகள் குத்தி மறிக்கணும். இன்னைக்கு அந்த அதிகாரம் உங்க மேல கைமாறப்படுகிறது. அந்த அபிஷேகம் கைமாறப்படுது. கொம்பின் அபிஷேகத்தை கர்த்தர் இன்னைக்கு வைக்க போகிறாரு. ஆமென். பாஸ்டர், அவன் மந்திரவாதம் செஞ்சுட்டான் பாஸ்டர், இவன் அது பண்ணிட்டான் பாஸ்டர். ஆமீன், ஸ்தோத்திரம். அவன் மந்திரவாதம் பண்ணி வீட்டுக்கு முன்ன ஆமீன் கொண்டு வச்சிருந்தான்னா, ஆமீன் முட்டை வச்சிருந்தானா ஆம்லேட் போட்டு சாப்பிடுங்க, ஒன்றும் செய்யாது. அல்லேலூயா சொல்லுங்க.
இரும்புச்சம்பளம் வச்சிருந்தானா ஜூஸ் போட்டு குடிங்க, ஒண்ணும் செய்யாது. ஏன்னா கர்த்தர் என் மேல் வைத்திருக்கிற அபிஷேகம் இது எல்லாவற்றையும் மேற்கொள்ள, இது எல்லா சக்தியும் மேற்கொள்ள அந்த பலன் தான் அப்பா என் மேல வைத்திருக்கிறாரு. எத்தனை வல்லமைகள் எழும்பி நின்று செயல்பட்டாலும் ஒரு தேவ பிள்ளை அத்தனை வல்லமை அழிக்கணும். இடி முழக்கமா சொல்லுங்க பாருங்க, அல்ல இல்லையா? அப்ப கையை பிடிச்சலாம், எந்த வல்லமையும் கண்டு பயப்படக்கூடாது. ஆமே. எங்க ஒரு பேய் ஆனா போதும், நம்ம ஆட்கள் துண்டை காணும் துணியை காணும்னு வீட்டில் போய் நிற்பாங்க. வீட்டில் போயிட்டு ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டரே அது போச்சா பாஸ்டரே, அது இருக்குதா பாஸ்டரே? ஆமே, விளங்குதா? யுத்தம் பண்ணணும், சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நம்ம எதிர்க்க ஒரு வல்லமையும் நம்மை மேற்கொள்ள முடியாது, ஒரு சக்தியும் நம்ம மேற்கொள்ள முடியாது. ஆமென். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன், அது ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. ஆமென். அப்ப அடுத்த பாருங்க, காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் நமக்கு செய்றார், தருகிறார். மல்கியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் நீங்க படிக்கும் பொழுது, நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிப்பார், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றை போல் வளர்வீர்கள். அப்ப அடுத்த பாருங்க, என்ன பலன் ஆண்டவர் தர்றானா? கொழுத்த கண்டின் பலன். இப்ப கையை பிடிச்சு சொல்லுங்க, கொழுத்த கண்டின் பலனை பெற்றுக்கொள்ளணும். நீங்க கடைக்கு கறி எடுக்க போனா முத்தின மாடோன்னு கேட்க மாட்டீங்க, கேட்பீங்களா? இங்க எப்படின்னு தெரியல, எங்க எடுத்த சொல்றேன். ஆமே, என்ன கேட்பீங்க? இளம் மாட்டுக்க கறி தாங்க. அப்ப அந்த இளம் மாடு என்ன செய்யும்? அது சும்மா கிடக்குமா? அது அங்க குதிக்கும், அது இங்க குதிக்கும், அங்க சாடும், இங்க சாடும். ஆமே. அப்ப பாத்தீங்களா? அதான் ஆமே, நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிப்பார், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கண்டின் பலன். அப்ப ஆலயத்தில் வந்து மௌனமா இருப்பதல்ல, கை கட்டிட்டு சும்மா இருப்பதல்ல. என்ன பலனை கர்த்தர் நமக்குள்ள வைக்க விரும்புகிறார்னா, ஆராதித்து மகிழ்ந்து மகிழ்ந்து கலிகூர்ந்து விடுதலை எடுத்து ஆவியில பரவசமாகி ஆவியில கலிகூர்ந்து மகிழ்ந்திருக்கிற ஒரு கொழுத்த கண்டின் பலனை கர்த்தர் நமக்கு தருகிறாரு. ஆமென். அப்ப ஒரு நல்ல கையை ஒலிக்கி சொல்லுங்க, இந்த பலனை பெற்றுட்டு தான் போகணும். என்ன? கழுகின் பலன், காண்டாமிருகத்தின் பலன், கொழுத்த கண்டின் பலன். அப்ப கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் மேல் கர்த்தர் எதை வைக்கிறாரு? பலனை கர்த்தர் வைக்கிறார். ஆமீன். அபிஷேகம் பலப்படுத்தும். இன்னைக்கு நீங்க பலவீனமாய் வந்திருக்கலாம், இந்த ஜெபத்திற்கு வரும் பொழுது பலவீனமான சரீரமாய் வந்திருக்கலாம், ஆவியில விடுதலை இல்லாமல் ஜெயம் இல்லாமல் ஆமீன் பலவீனமாய் வந்திருக்கலாம். ஆனா திரும்ப போகும் பொழுது நீங்கள் பலவீனப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் பலவான்களாய் கர்த்தர் உங்களை மாற்றி அனுப்புகிறார். ஆமீன். ஸ்தோத்திரம். உங்களை பலவான்களை கர்த்தர் மாற்றி அனுப்ப போகிறார். உங்களுடைய விரல்களை யுத்தத்திற்கு பழக்குவிக்க தெய்வம் உங்களை பலவான்களை கர்த்தர் மாற்றி அனுப்ப போகிறாரு. அப்ப முதலாவது அபிஷேகம் வரும் பொழுது பலன் கிடைக்கும். இரண்டாவது இந்த அபிஷேகம் என்ன செய்யும்? ஆமீன். ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். ஆமீன். 1 சாமுவேலின் புஸ்தகம். ஆமீன். ஸ்தோத்திரம். அதனுடைய ஸ்தோத்திரம் 10வது அதிகாரம் 6வது வசனத்தை படிக்கலாம். 1 சாமுவேல் 10:6. கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய். இரண்டாவது அபிஷேகம் என்ன செய்துன்னா, வேறே மனிதனாய் நம்மை மாற்றுகிறது. சவுலுடைய இருதயத்தை வேறே இருதயமாய் கர்த்தர் மாற்றினது போல அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது அவனை வேறே மனிதனாய் கர்த்தர் மாற்றி அனுப்புகிறார். இப்போ ஒருக்கா கூட சொல்லணும், கையை பிடிச்சி, அபிஷேகம் உங்களுக்குள்ள வரும், நீங்க வேறு மனுஷனாய் மாறிடுவீங்க. ஆமென். உலகத்தில் சொல்லுவாங்க, பிறவி குணத்தை பேக்கி கொடுத்தாலும், எங்க சொல்லுவாங்களா? எங்க இடத்துல சொல்லுவாங்க, பிறவி குணத்தை பேக்கி கொடுத்தாலும். நான் சொல்றேன், பிறவி குணத்தை பேக்கி கொடுத்தா மாறாது, தெய்வத்திடத்துல கொடுத்தா அது மாறும். உங்க ஜென்ம ஸ்பாவங்கள் அழிக்கப்படும். அதை மாற்றுகிறவர் தெய்வம், பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அப்ப கவனிக்கணும் தேவ பிள்ளைகளே, இந்த அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள் வர வர அவனை வேறே மனிதனாய் ஆண்டவர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார்.
அவனுடைய பேச்சு வேறே தன்மையில் மாறுகிறது, அவனுடைய ஸ்பாவங்கள் வேறே தன்மையில் மாறுகிறது, அவனுடைய நடக்கைகள் வேறே தன்மையில் மாறுகிறது, அவனுடைய பழக்க வழக்கங்கள் வேறே தன்மையில் மாறுகிறது, அவனுடைய பேச்சு வேறே தன்மையில் மாறுகிறது. நம்ம ஸ்தோத்திரம். மோசே குறித்து பாருங்க, இவன் பயங்கரமான கோபக்காரன். ஒருத்தனை ஒரே அடியில் அடிச்சு கொண்டு போட்டான். ஒரே அடியில் அடிச்சு கொண்டுட்டான். ஆனா பாருங்க, அந்த மோசே ஆண்டவர் மாற்றுறாரு பாருங்க. அவனுக்கு கொடுத்த அந்த ட்ரைனிங்ல ஆண்டவரே அவனை குறித்து சாட்சி கொடுத்தாரு, உலகத்தில் சாந்த குணம் உள்ள மனுஷன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப பயங்கரமான கோபக்காரனாக்கும். அந்த கோபக்காரனை எப்படி ஆண்டவர் மாற்றிட்டாரு? சாந்த குணம் உள்ள மனிதனாய் அவனை கர்த்தர் மாற்றினான். அப்ப கவனிக்கணும், ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் வர வர அவனுடைய சுபாவங்கள் மாறும், பெருமை என்கிற தன்மை மாற்றப்படும், அவனுக்குள்ள தாழ்மையை கர்த்தர் கொடுக்கிறார், அவனுக்குள்ள சாந்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். நல்ல கெட்ட வார்த்தை பேசி கொண்டிருந்த நபர்கள் இப்ப அபிஷேகம் உள்ள வந்த பிற்பாடு கெட்ட வார்த்தை போச்சு. நல்ல வெத்தில பாக்கு சாப்பிட்டு நடந்த பிள்ளைகள் இப்ப அபிஷேகம் உள்ள வந்தது, வெத்தில பாக்கு வெளியே போச்சு. நல்ல வீடி சிகரெட்டு வலிச்சு நடந்தவங்க ஆவியானவர் உள்ள வந்தார், வீடி சிகரெட்டு வெளியே போச்சு. கஞ்சா புகையில இப்படிப்பட்ட தன்மைக்கு அடிமைப்பட்டு கிடந்த பிள்ளைகள் ஆவியானவர் உள்ள வந்தார், அது வெளியே போச்சு. இப்ப அவனை ஆண்டவர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். எது மாற்றுனா? கர்த்தர் வைக்கிற அபிஷேகம் ஒரு மனிதனை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. நல்ல குறை சொல்ற ஆளா இருக்கலாம், நல்ல குண்டனி சொல்ல ஆளா இருக்கலாம், நல்ல கோல் சொல்ல ஆளா இருக்கலாம். ஆனா ஆவியானவர் உள்ள வரும் பொழுது அந்த கோல் சொல்தல் நின்று போகிறது, அந்த குண்டனி சொல்றது நின்று போகிறது. இவனை இப்ப வேற தன்மையில ஆண்டவர் மாற்றி கொண்டிருக்கிறார். அதற்காகத்தான் ஒரு மனிதனுக்குள்ள கர்த்தர் அபிஷேகத்தை கர்த்தர் வைத்துக் கொண்டே இருக்கிறார். அபிஷேகம் வரும் பொழுது நல்ல ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற அந்த தாகம் அவனுக்குள்ள உண்டாகிறது, அந்த பாரம் அவனுக்குள்ள உண்டாகிறது, அந்த விருப்பம் உண்டாகிறது. இதுக்கு முன்னாடி அவனை உந்தி தள்ளி தள்ளி செய்ன்னு சொன்னாலும் அவன் செய்ய மாட்டான். இப்ப பரிசுத்த ஆவியானவர் உள்ள வரும் பொழுது அவனுக்குள்ள ஒரு தாகம், அவனுக்குள்ள ஒரு ஆசை, செய்யணும், தெய்வத்திற்காய் செய்யணும், இயேசுவுக்காக செய்யணும், கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிறதுல ஒரு மாற்றத்தை கொடுக்கிறது. பரிசுத்த ஆவியானவராய் காணப்படுகிறார். அப்ப அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள் வர 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 அந்த அபிஷேகம் அவனை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. ஆமென். அப்ப அபிஷேகம் மாற்றும். இப்ப நம்ம பேதுரு என்கிற மனிதன் பக்கமாய் நம்முடைய கவனத்தை திருப்போம். இவர் அபிஷேகம் பெறுவதற்கு முன்பதாக இந்த பேதுரு எப்படி இருந்தாரு பாருங்க. இவர் படிப்பறிவில்லாத நபர். பேதுரு படிப்பறிவில்லாதவர். இவர் விழுந்து விழுந்து எழும்புகிற நபர். இவர் ஜெபத்தில் தூங்கினவர். நாளைக்கு தலை போக போகுது. இப்ப சிறைச்சாலையில கொண்டு போட்டிருக்கிறாங்க, நாளைக்கு தலை எடுக்க போறாங்க. ஆனா பேதுருக்கு அதை பற்றி கவலை இல்லை, ஆளு நல்ல தூக்கமாக்கும். நீங்க கவனிக்கணும், ஜெபத்துல தூங்கினாரு, சிறைச்சாலையில தூங்குறாரு. இப்ப சபையார் பயங்கர ஜெபம், ஆண்டவரே பேதுரு வெளியே கொண்டு வாருங்க, பேதுரு வெளியே கொண்டு வாருங்க, எங்க ஊழியக்காரரை வெளியே கொண்டு வாருங்க. சபை பயங்கரமா ஜெபம் பண்ணுது. அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் இப்ப தூதனை காற்றா மாற்றி உள்ள அனுப்பி விட்டாரு. இப்ப தூங்கிட்டு இருக்கிற பேதுருவை தட்டி எழுப்பி விடுகிறாரு. நடையிலையும் தூக்கம். அப்ப ஜெபத்துல தூங்கினாரு, சிறைச்சாலையில தூங்கினாரு, தூதன் தட்டி எழுப்பி விடுகிறார், நடையிலையும் தூக்கம். நம்ம ஆட்கள் பஸ்ல ஸ்டைலா தூங்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? எங்க போனாலுமே தூக்கம் தான். கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போனாலும் தூக்கம், எழுப்புதல் கூட்டத்துக்கு போனாலும் தூக்கம், நற்செய்தி கூட்டத்துக்கு போனாலும் தூக்கம். எங்க பிரசங்கத்தை கேட்டு தூங்குறீங்க பாத்தீங்களா? அது உங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய கிருபையாக்கும். ஏன்னா வீட்டுல இருந்தா தூக்கம் வராது, சர்ச்சுக்குள்ள வந்தாதான் என்ன வந்துடும். ஒருத்தர் இந்த ஸ்பீக்கருக்கு மேல காது வச்சு தூங்குனானா, பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த ஸ்பீக்கருக்கு மேல காது வச்சு தூங்குறானா. அப்ப எவ்வளவு கிருபை பெற்ற ஆள் இல்ல அவன். ஆமென். அதான் சொன்னேன், எங்க பிரசங்கத்தை கேட்டு தூங்குறீங்களே அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையாக்கும். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க. பேதுரு பாருங்க, எங்க போனாலும் தூக்கமாக்க ஆளு. நான் ஸ்கூல்ல படிக்கும் பொழுது என் பக்கத்துல ஒரு பையன், அவன் ஸ்கூல்ல இருந்து வீட்டுல இருந்து வந்து இருந்த உடனே தூங்குவான். வாத்தியார் கூப்பிட்டு கம்பு எடுத்து வரி வரின்னு 2-6 வரிஞ்சு விடுவாரு. அந்த வரிஞ்சு விட்டு வந்து இருந்த உடனே தூங்குவான். அவனுக்கு பேரே தூங்கியாக்கும். இதே போலயாக்கும் பேதுருக்கு எங்க போனாலும் தூக்கம். இப்படி ஜெபத்துல தூங்கின ஆளு, சிறைச்சாலையில் தூங்கின ஆளு, நடையில தூங்கின ஆளாக்கும் பேதுரு. அடுத்த பாத்தீங்கன்னா அடிக்கடி உணர்ச்சி வசப்படுற ஆளு.
அடிக்கடி என்ன பண்ணுவார்னா அவருக்குள்ள உணர்ச்சி வசம் வந்துட்டே இருக்கும். இவர் இயேசுவை வேலைக்காரிக்கு முன்னாடி மறுதலித்து சத்தியம் பண்ணின ஆளாக்கும் பேதுரு. ஆமே, இவன் பின்வாங்கி போனவ, இவர் தோல்வி நிறைந்தவ, இவர் கோழையாய் முயல போல வறட்சிட்டு இருந்த ஆளாக்கும் பேதுரு. பாருங்கள், இரவு முழுவதும் பிரயாசப்பட்டார். எதையாவது பிடிச்சாரா? ஒரு மீனை கூட என்ன செய்யல, பிடிக்கவே இல்லை. ஒரு மீன் கூட என்ன செய்யல, கிடைக்கல. இப்ப பாருங்க, இப்படிப்பட்ட பேதுருவை கர்த்தர் அபிஷேகம் பண்றாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனத்திலையும் அப்போஸ்தலர் 10:44 இருந்து படிச்சீங்கன்னா இந்த பேதுருவை கர்த்தர் இப்ப என்ன செய்யறாரு, அபிஷேகம் பண்றாரு. என்ன கவனிக்கணும், என்ன கவனிக்கணும், இந்த பேதுரு இப்ப அபிஷேகம் பண்றாரு. பாருங்க, எழும்பி நின்று பிரசங்கம் பண்றாரு. ஒரே பிரசங்கத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க சொல்லுங்க? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? அபிஷேகம் பெறுவதற்கு முன்னாடி ஒரு மீனை கூட என்ன செய்யல, பிடிக்கல. இப்ப அபிஷேகம் பண்ணப்பட்ட பேதுரு எழும்பி நின்று பிரசங்கம் பண்றாரு. ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. நான் சொல்றேன், நாங்க 3000 பிரசங்கம் பண்ணா ஒரு ஆளு ரட்சிக்கப்படல. விளங்குதா? நாங்க 3000 பிரசங்கம் பண்ணா ஒரு ஆளு ரட்சிக்கப்படல. ஏய், சண்டை பிடிக்காத அப்படின்னு சொன்னா எங்க பிரசங்கத்தை கேட்டு சண்டை பிடிக்கதான் செய்யறான். ஏ, புருஷன் மனைவி சண்டை பிடிக்காதுங்க அப்படின்னு நாங்க பிரசங்கம் பண்ணி விடுறோம். வீட்டுல போய் என்ன செய்யறாங்க, சண்டை பிடிக்க தான் செய்யறாங்க. அப்ப புருஷங்க இப்ப இந்த பாஸ்டர் பையில எல்லாம் இப்படியா சொல்லி விட்டான்னு திட்டெல்லாம் யாருக்கு? ஏ, பீடி சிகரெட் வலிக்காத அப்படின்னு சொல்லி விடுறோம். பீடி சிகரெட் வலிக்கதான் செய்யறான். கெட்ட வார்த்தை பேசாத அப்படின்னு சொல்லி விடுறோம். கெட்ட வார்த்தை பேசதான் செய்யறான். அடுத்த ஆளை பற்றி தப்பு தப்பா சொல்லாத அப்படின்னு சொல்லி விடுறோம். அவன் செய்யதான் செய்யறான். மதுபானம் குடிக்காத அப்படின்னு சொல்லி விடுறோம். மதுபானம் குடிக்கத்தான் செய்யறான். ஆமீன். பாக்கு வைக்க நீங்க நல்லவங்க. நான் எங்க ஏரியா சொல்றேன், நீங்க என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்க நல்லவங்க. கரம் உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லிருங்க பார்க்கலாம். விளங்குதான் நான் சொல்றது? அப்ப இவருடைய பிரசங்கத்துல, ஒரே பிரசங்கத்துல எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள்? கோழையா இருந்தவனை கர்த்தர் வேட்டை நாயாய் கர்த்தர் மாற்றினார். இன்னைக்கு கோழையா இருக்கிற நம்மை கர்த்தர் வேட்டை நாயாய் கர்த்தர் மாற்ற போகிறாரு. அபிஷேகம் வருவதற்கு முன்னாடி நீ ஒரு கோழை. அபிஷேகம் வருவதற்கு முன்னாடி ஒன்னும் செய்ய முடியல, ஒரு காரியமும் நடக்கல, ஒன்னும் தெய்வத்திற்காக செய்யல. அபிஷேகம் கர்த்தர் இன்றைக்கு பண்ணுகிறார். நீ ஒரு வேட்டை நாயாய் மாற போகிறாய். இப்ப கரம் உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். சில சத்துருவின் கோட்டைக்குள்ள புகுந்து போக போகிறோம். பெனாயா சிங்க கபிக்குள் புகுந்து போய் அந்த சிங்கத்தையே கிழித்து போட்டது போல இன்னைக்கு அபிஷேகத்தோடு தேவ பிள்ளைகள் புறப்பட்டு போறீங்க. தேசத்தில் காணப்படுகிற பிசாசின் கோட்டைகளை, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்து தள்ளத்தக்கதாக ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்க மேல வைத்து அனுப்ப போகிறாரு. செபுலோனும் நப்தலியும் யுத்த களத்தில் ஜீவனை பாராதபடி துணிந்து நின்றது போல தெய்வத்திற்காக தேவ பிள்ளைகள் துணிந்து நிற்க போறீங்க. அதற்காய் ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இப்பொழுது உங்க மேல கர்த்தர் வைக்க போகிறார். விரும்புகிற பிள்ளைகள் ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். கையப்படி சொல்லுங்க. அபிஷேகம் நம்ம வேற ஆளா மாத்திரணும். இன்னைக்கு வேற ஆளா போகணும். ஆமென், அல்லேலூயா. அந்த அபிஷேகம் வந்த பொழுது அவனை வேட்டை நாயாய் ஆண்டவர் மாற்றிட்டாரு. ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அநேக ஜனங்கள் சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அபிஷேகம் அவனை மாற்றினது. அடுத்து பாருங்க. ஆமீன். பேதுரு யோவான் இப்ப எங்க போறாங்க? ஜெபாலயத்துக்கு போறாங்க. இப்ப அந்த ஒரு ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்தில் நிறைய வாசல் இருக்குது. அதுல ஒரு வாசல் அலங்கார வாசல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த அலங்கார வாசல் வழியாகத்தான் விஐபிகள் போவார்கள். வசதி உள்ளவர்கள், பணம் படைத்தவர்கள், ஆமீன், கௌரவமானவர்கள் போகிற வாசல் தான் அலங்கார வாசல். இப்ப அந்த அலங்கார வாசல்ல யாரை கொண்டு வைத்திருக்கிறார்கள்? ஆமீன், தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் ஒரு சப்பானி அங்க கொண்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க? வைத்திருக்கிறாங்க. இப்ப பேதுரு யோவானும் ஆலயத்திற்கு போறாங்க. இப்ப இந்த சப்பானி கேட்கிறான், இவங்கள்ட்ட ஏதாவது கேட்கிறான். ஏதாவது கிடைக்குன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. பணமோ வெள்ளியோ பொன்னோ ஏதாவது கிடைக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்றான்? கேட்கிறான். ஆனா பாருங்க, இப்ப இவங்க சொன்னாங்க, ஒரு வார்த்தை சொன்னாங்க, வெள்ளியும் பொன்னும்
அப்ப எனக்கு ஒண்ணு புரிந்தது, அன்றைக்கு இருந்த பாஸ்டர் இடத்துல என்ன இல்ல? வெள்ளி இல்ல, பொண்ணு இல்ல. இன்னைக்கு சர்ச்சில் கொட்டடிக்கிற ஆளுக கையில ஒரு மோதிரம், பிரசங்கம் பண்ற பாஸ்டருக்கு கையில 4 மோதிரம். விளங்கிச்சா உங்களுக்கு நான் சொன்னது? சர்ச்சில் கொட்டடிக்கிற ஆளுக கையில எத்தனை மோதிரம்? ஒரு மோதிரம். பிரசங்கம் பண்ற பாஸ்டர் கையில எத்தனை மோதிரம்? ஆனா இவங்க சொல்றாங்க வெள்ளியும் பொன்னும் என்னிடத்துல இல்ல. இப்ப ஒண்ணு சொல்ற பாருங்க, என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு தருகிறேன். என்ன இருந்தது? என்ன இருந்தது? அபிஷேகம் இருந்தது. பயப்படாத. இப்ப பாருங்க, என்ன உட்கார், நீ உட்கார். என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு தருகிறேன். இப்ப பாருங்க சொல்றேங்க, வெள்ளியும் பொன்னும் இடத்துல இல்ல, இயேசுவின் நாமத்தில் முழங்கால என்ன செய்? உட்காரு. யார் எழுப்பி நடந்தது? இப்ப கவனிங்க, அவன் நல்ல பையன். இப்ப கவனிங்க, அவனுக்குள்ள என்ன இருந்தது? பேதுருக்குள்ளே அபிஷேகம். இந்த சிரசின் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகம் நரம்பு வழியாய், எலும்பு வழியாய், கதை வழியாய், ஊன் வழியாய், கை வழியாய் இப்ப எது புறப்பட்டு போச்சு? அபிஷேகம் புறப்பட்டு போச்சு. இப்ப இவன் யாரு? இவன் இல்ல, அவன் யாரு? சப்பானி. இப்ப சொல்ற இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட. சாதாரணமாய் காணப்பட்ட பேதுருவை வல்லமை உள்ள மனிதனாய் மாற்றினது எது என்று சொன்னால் கர்த்தர் அவன் மேல் வைத்த அபிஷேகமே. இப்ப கவனிங்க, இந்த எலும்புக்குள்ள, இந்த நரம்புக்குள்ள இவன் எலும்பு இப்ப என்ன செய்யல? செயல்படல. இவன் எலும்பு என்ன செய்யல? பலன் இல்ல. இவன் எலும்புக்குள்ள என்ன இல்ல? ஆரோக்கியம் இல்ல. அப்ப இந்த அபிஷேகம் இந்த எலும்புக்குள்ள புறப்பட்டது, இந்த நரம்புக்குள்ள புறப்பட்டது. பலவீனப்பட்டு கிடந்த அவனை தூக்கி எழுப்பினது. கை தட்டுங்க பார்க்கலாம். இன்னைக்கு சொல்றேன், உங்க மேல இருக்கிற அபிஷேகம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் சப்பானியா கிடக்கிற பிள்ளைகளை தூக்கி எழுப்ப போகுது. புரிந்த கையை தட்டி. ஆவிக்குரிய ஜீவியத்தில் முடமாக்கப்பட்டவர்கள் உண்டு, முடமானவர்கள் உண்டு, எழும்ப முடியாமல் காணப்படுகிறவர்கள் உண்டு. இப்ப உங்க மேல இருக்கிற அபிஷேகம் சிலர் மேல் பாயட்டும், பாயட்டும். இப்ப கையை தட்டி, ஆண்டவரே என் மேல் இருக்கிற அபிஷேகம் முடமாய் கிடக்கிற பிள்ளைகள் மேல் இப்ப பாய்வதாக. ரக்கபத்தல சந்தல, ரக்கபத்தல சந்தல் கடகதுரியா உடமனகட. இந்த கைத்தட்டு, இந்த ஆராதனையா, இந்த கைத்தட்டா, இந்த ஆராதனையா நல்ல வாய் திறந்த அபிஷேகம் பாயட்டும். உன்னை கர்த்தர் பலப்படுத்த போறா. உனக்குள் தேவ பலன் இறங்கி வருகிறது. உன் நரம்பு மண்டலத்தை கர்த்தர் தொடுகிறாரு, உன் எலும்பு மண்டலத்தை கர்த்தர் தொடுகிறாரு. உன் பலவீனப்பட்ட சரீரத்துல இப்ப தீ இறங்க, இப்ப அக்னி இறங்க, இப்ப தேவ பலன் புறப்படும். ஆவிக்குரிய மண்டலத்துல சப்பானியா கிடக்கிற பிள்ளைகளை நீங்க எடுத்து நிறுத்த போறீங்க, தூக்கி விட போறீங்க. நீங்க தூக்கி விட போறீங்க, நீங்க தூக்கி விட போறீங்க. அதற்குள்ள அபிஷேகம் உனக்குள் பாயுது சகோதரி. முதலாவது அபிஷேகம் நம்மை பலப்படுத்துகிறது. இரண்டாவது அபிஷேகம் நம்மை வேற மனிதனாய் மாற்றுகிறது. மூன்றாவது அபிஷேகம் என்ன செய்கிறது பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 89:20 வாசிக்கலாம். சங்கீதம் 89:20. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் கை அவனோடு உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். அடுத்த வசனம், சத்துரு அவனை நெருக்குவது இல்லை. மூன்றாவது சொல்றேன், எந்த மனிதன் மேல் அபிஷேகம் இருக்கிறதோ அந்த மனுஷனை சத்துரு நெருங்கவே முடியாது. இந்த தாவீதை எங்கிருந்து ஆண்டவர் கண்டுபிடிக்கிறார் பாருங்க. சங்கீதம் 78:70-71 நீங்க படிக்கும் பொழுது, ஆட்டு தொழுவத்தில் இருந்து அவனை எடுத்து, அப்ப அவனை எடுத்த ஒரு இடம் உண்டு. எங்கிருந்து எடுத்தார்னா ஆட்டு தொழுவத்தில் இருந்து எடுத்தார். ஆடுகளுக்கு பின்னாடி போய் கொண்டிருந்ததான ஆமீன் ஸ்தோத்திரம் தாவீதை கர்த்தர் எடுத்து, ஆமீன் ஒரு நாள் உலகத்திற்கு பின்னாடி போய் கொண்டிருந்தோம், உலக வேலை செய்து கொண்டிருந்தோம், உலகத்தின் காரியத்தில் அடிமைப்பட்டு கிடந்தோம். இந்த தாவீதை ஆண்டவர் ஆமீன் ஸ்தோத்திரம் எடுத்தது போல அங்க இருந்து உங்களையும் என்னையும் கர்த்தர் எடுத்திருக்கிறார். கரம் உயர்த்தி ஒரு
அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். ஆட்டுக்கு பின்னாடி போய் கொண்டிருந்த, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அவனை கர்த்தர் தெரிந்தெடுத்து அவனை சகோதரர்களின் மத்தியில் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமென். அபிஷேகம் பண்ணின நாள் முதல் கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார். ஆமென். இருந்தபடினால் இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய அபிஷேகம் தாவீதின் மேல் இருந்தபடினால் சத்துரு அவனை நெருங்கவே முடியாது. ஆமென். அப்ப எந்த ஒரு தேவ பிள்ளைக்கு மேல அபிஷேகம் இருக்குதோ அந்த அபிஷேகம் இருக்கிறபடினால் சத்துரு அவனை மேற்கொள்ள முடியாது. இதை நம்புகிற பிள்ளைகள் ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். இவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டார் என்று சொல்லி ஆமென் கேள்விப்பட்ட உடனே தாவீதுக்கு விரோதமாய் சகல சத்துருக்களும் எழும்பி வந்தார்களாம். வேத புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது 7 விதமான சத்துருக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். தாவீதுக்கு விரோதமாய் வந்த சத்துருக்கள், சவுல் ஒரு சத்துருவாய் காணப்படுகிறான். ஆமென். சவுல் புறப்பட்டு வருகிறான். ஆமென். அப்சலோம் புறப்பட்டு வருகிறான். சீமேயி புறப்பட்டு வருகிறான். தேவேக்கு புறப்பட்டு வருகிறான். நாபால் புறப்பட்டு வருகிறான். அகித்தோப்பேல் புறப்பட்டு வருகிறான். யோவாப்பு புறப்பட்டு வருகிறான். இவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்று சொல்லி கேள்விப்பட்டவுடனே சகல சத்துருக்களும் தாவீதுக்கு விரோதமாய் கடந்து வந்தார்கள். ஆனா பைபிள்ல படிச்சீங்கன்னா எந்த சத்துருவும் தாவீதை நெருங்க முடியல, அழிக்க முடியல. அப்படியானால் இன்றைக்கு சொல்றேன் தேவ பிள்ளையே, கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற அபிஷேகம் நம்மோடு கூட இருக்கிறபடியினால் எத்தனை சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி வந்தாலும் எந்த சத்துருவும் நம்மை மேற்கொள்ளவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. நீங்க டிவி பார்க்கலாம், செல்போன் பார்க்கலாம், ஆமென், பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கலாம், நல்ல வர்ஷிப்பு பார்த்துட்டு இருக்கலாம். பார்த்துட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு ஒரு விளம்பரம் வரும். என்ன விளம்பரம் பார்த்துருக்கிறீங்கன்னா, ஒரு வீட்டை காட்டுவான். அந்த வீட்டுக்கு மேல ஒரு ஏசியன் பெயிண்ட் அப்படியே இறங்கி வரும். பார்த்துருக்கிறீங்களா? நீங்க நல்லவங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாரும் பார்க்காதனால. ஆமென். சரி, அந்த பெயிண்ட் அப்படியே இறங்கி வரும். பார்த்துருக்கிறீங்களா? அந்த பெயிண்ட் அப்படியே மூடும் பொழுது அதுக்கடுத்த அந்த பெயிண்டுக்கு மேல மழை பெய்யும், அது சேதப்படுத்தாது. காற்றடிக்கும், இப்ப சிலர் தலையாட்டுறாங்க, காற்றடிக்கும், அது சேதப்படுத்தாது. ஆமீன். தூசி வந்து ஒட்டும், சேதப்படுத்தாது. ஏன்னா ஏசியன் பெயிண்ட் அதுக்கு மேல மூடினபடினால் என்ன செய்யாதான்? நான் சொல்றேன், அந்த பெயிண்டுக்கு அவ்வளவு சக்தி இருக்குன்னு அவன் விளம்பரம் போடுவானா? அப்பா தந்த அபிஷேகம் எம் மேல இருக்கிறபடினால் சகல சத்துருவும் சுத்தி 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 வருவான். உள்ள போகலாம், உள்ள நுழையலாம், அழிக்கலாம், ஆத்மாவை நஷ்டப்படுத்தலாம். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிற எந்த ஆயுதமும் என்ன சேதப்படுத்த முடியாது. ஏன்னா அப்பா என் மேல் பூத்தி இருக்கிற அபிஷேகம் அப்படி அபிஷேகமா இருக்கிறபடினால் சத்துரு ரவுண்டு கட்டி வரலாம். ஆமென். சத்துரு அழிக்க வரலாம், சத்துரு உடைக்க வரலாம், சத்துரு நாசமாக்க வரலாம். இங்க பார்த்தா ஒரு தீ எரிஞ்சிட்டு இருக்குது, பக்கத்துல வர முடியாது. அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீத சத்துரு நெருங்க முடியல. இன்னைக்கு சொல்றேன், கர்த்தருடைய அபிஷேகம் உனக்கு ஆமென் உன்மேல் இருக்குமானால் எந்த சத்துருவும் தேவ பிள்ளையை நெருங்க முடியாது. இடி முழக்கமா அல்லேலியா சொல்லுங்க பாருங்க. அப்ப இப்போதைக்கு போதும், முழங்கால் படி போடுங்க பார்க்கலாம். கண்ணை மூடுங்க. 3 காரியம் சொன்னேன். ஆமா, அடுத்த கடைசி செக்ஷன்ல பார்க்கலாம். எல்லாம் நெடுமுழங்கால். ஆண்டவரே, ஆவியானவர் எனக்குள்ள பலமா இறங்கி வரனாப்பா.